Hi friends, this is Ramesh. Last 2 videosல நம்ம டேட்டா எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அதுலேருந்து ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். சேம் SQL சர்வர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸி ப்ராப்ளம்ஸ் தான். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம எந்த டேட்டா பேஸில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணணுமோ ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். ஸோ நம்ம இப்போ இந்த டேட்டா பேஸில் ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக இதிலே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரைட் SQL டு கெட் ஆல் த ஆர்டர்ஸ் வேர் கஸ்டமர்ஸ் நேம் ஆஸ் A as செகண்ட் லெட்டர் அண்ட் D as ஃபோர்த் லெட்டர். ஸோ கஸ்டமர் நேம்ஸ் வந்து A செகண்ட் லெட்டர்லையும் D ஃபோர்த் லெட்டரில் இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிட்ரீவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் செலக்ட். ஸோ ஆல் த ஆர்டர்ஸ்னால ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிறது ஃப்ரம் கிளாஸ் தான். ஸோ இந்த ஆர்டர்ஸ் இப்போ நம்ம வேர் கண்டிஷன் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ வேர் கண்டிஷனில் கஸ்டமர் நேம். ஸோ இதில் வந்து பேட்டர்ன் மேட்சிங் பண்ண போகிறோம். லைக் யூஸ் பண்ணி ஸோ வந்து A as செகண்ட் லெட்டர். ஸோ செகண்ட் லெட்டர்னால ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அண்டர்ஸ்கோர் வைல்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்கோர் வைல்ட் கார்டு இது யூஸ் பண்ணி செகண்ட் லெட்டர் A ஸ்மால் A. நெக்ஸ்ட் D as a ஃபோர்த் லெட்டர். ஸோ தேர்ட் லெட்டர் அண்டர்ஸ்கோர் பண்ணிட்டு D. ஸோ இந்த அண்டர்ஸ்கோர் வந்து சிங்கிள் லெட்டரை டிஃபைன் பண்ணும். நெக்ஸ்ட் வைல்ட் கார்டு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். இந்த வைல்ட் கார்டு வந்து n நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை டிஃபைன் பண்ணும். பண்ணிட்டேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் கொடுக்கலாம், இல்லைன்னா F5 எழுதிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம்ஸ். ஸோ A வந்து செகண்ட் லெட்டர், D வந்து ஃபோர்த் லெட்டர். ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிங்கன்னா கரெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இந்த லைன்ஸ் வந்து கமெண்ட் லைனாக சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் ஐஃபன்ஸ் கொடுத்துக்கணும், டபுள் ஐஃபன் கொடுத்துக்கணும். அப்போ தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ ப்ராப்ளம் வராது. இல்லைனா நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஹோலாக நீங்கள் F5 ப்ரெஸ் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி யூஸில் இல்லாத லைன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ் லைனாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஐஃபன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக்ஸ் கொடுத்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கமெண்ட் லைனாக டிஃபைன். ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு ரன் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ரைட் SQL டு கெட் ஆல் தி ஆர்டர்ஸ் பிளேஸ்ட் இன் த மந்த் ஆஃப் டிசம்பர் 2020. ஸோ சேம் அதே ஆல் ஆர்டர்ஸ் தான் எடுக்கணும், ரிட்ரைவ் பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்தும் 2020 உள்ள டேட்டா பண்ணணும். ஸோ செலக்ட் ஆஸ்ட்ரிக்ஸ் ஃப்ரம் ஆர்டர்ஸ். ஸோ வேர் கண்டிஷன் வந்து month of December, order date. So month வந்து 12 December. Next and condition. So logical operator யூஸ் பண்ணி, ஏன்னா எங்களுக்கு month வந்து டிசம்பரா இருக்கணும், year வந்து 2020 இருக்கணும். So year of order date 2020. ஸோ கண்டிஷன்ஸ் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணு. ஸோ இப்போ ஆர்டர் டேட் வந்து 2020 டிசம்பர் மந்தில் உள்ள ஆர்டர்ஸ் மட்டும் நம்ம இப்போ ரிட்ரீவ் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு சின்டாக்ஸ் எப்படி பண்ணலாம், மந்த் இப்படி கொடுத்து. அப்படி இல்லைன்னா SQL சர்வரில் இன்னொரு கீவேர்ட்ஸ் இருக்கு, ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. டேட் பார்ட்
of month கொடுத்து order date. ஸோ இப்படி ஒரு சின்டாக்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி இல்லை நீங்கள் நேமாக கொடுக்கறதுனால நேமாக கொடுத்துக்கணும். ஸோ டேட் நேம். ஸோ இதுக்கான கீவேர்ட் பார்த்தீங்கன்னா டேட் நேம்னு வரும். சேம் அதே மாதிரி மந்த்து தான் எனக்கு வேணும். ஈக்குவல் டு டிசம்பர். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து குவாட்ஸ்குள்ளே தான் கொடுத்துக்கணும், சிங்கிள் குவாட்குள்ள. நம்பர்ஸ் வந்து டைரெக்டாக கொடுத்துக்கணும், குவாட்ஸ் தேவை. ஸோ பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி டிசம்பரில் டிஃபைன் ஆகும். அதே மாதிரி இயருக்கும் நீங்கள் நேம் இயருக்கு நேம் கொடுக்க முடியாது. ஸோ டைரெக்டாக நம்பர் மட்டும் தான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா டேட் பார்ட் யூஸ் பண்ணி நம்பர் கொடுத்துக்கணும். ஸோ எப்போதுமே இந்த ஃபார்மேட்டில் இந்த அலைன்மெண்ட்டில் எழுதுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கரெக்டாக செலக்ட் இந்த அலைன்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி கமெண்ட் லைனாக சேஞ்ச் பண்ணால் டபுள் ஐஃபோன் கொடுத்துக்கோங்க. So write a query to get all the orders where ship mode is neither in standard class and nor in first class and ship date is after November. So எனக்கு ரெண்டு கிளாஸ்லையுமே ஷிப் மோட் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஷிப் டேட் வந்து ஆஃப்டர் நவம்பர் தான் இருக்கும். ஸோ எல்லா ஆர்டர்ஸும் தான் எனக்கு ரெட்ரைவ் பண்ணணும். ஸோ அதனால் ஆஸ்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆர்டர்ஸ் வேர் கண்டிஷன் டிஃபைன் பண்ணணும். ஷிப் மோட். ஸோ ஷிப் மோடில் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கனால நீங்கள் தனித்தனியாக கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஒரே தான் லிஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ ஷிப் மோட் இன்னுன்னு ஒரு கீவேர்ட் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு லிஸ்ட்டாக டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக ஈக்குவல் டு கொடுத்து ஸ்டாண்டர்ட் கிளாஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக நம்ம இன் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷிப் மோட் இஸ் நெய்தர் இன் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் நார் இன். ஸோ ரெண்டுமே எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால நாட் இன். எனக்கு அதில் உள்ளது மட்டும்தானா இன் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட் இன். நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ஆர்டர் யூஸ். நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஷிப் டேட் இஸ் ஆஃப்டர் நவம்பர். ஷிப் டேட் வந்து நவம்பருக்கு அப்புறம். ஸோ கண்டிஷன்ஸ் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செலக்ட் பண்ணி எஃப்ஐ எழுதலாம், இல்லை எக்ஸிக்யூட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷிப் மோட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இல்லை. ஸோ எல்லாமே வந்து சேம் டே செகண்ட் கிளாஸ் அது மட்டும் தான் வந்து. அதே மாதிரி ஷிப் டேட் வந்து ஆஃப்டர் நவம்பர் 2021. இந்த இயர் வந்து 2020 மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 2020க்கு அப்புறம் உள்ள 2021 எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, so write a query to get all the orders where customer name neither start with A nor ends with M. So capital A லையும் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, ஸ்மால் என்லையும் எண்ட் ஆகக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன, சேம் ஆஸ்ட்ரிக் சிம்பிள், ஆர்டர்ஸ் வேர் கண்டிஷனில் நம்ம சேம் அதே மாதிரி பேட்டர்ன் மேட்சிங் தான் பண்ண போகிறோம். லைக் யூஸ் பண்ணி வைல்ட் கார்டு யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து ஸ்டார்ட் லெட்டர் வந்து ஏவா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் எண்ட் லெட்டர் வந்து என்ன ஸ்மால் என்ன இருக்கக்கூடாது. ஸோ அதனால நடுவில் என் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கலாம். அதுக்கான நான் பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். சிங்கிள் லெட்டர்னா நீங்கள் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மால் என்.
ஸோ இது ரெண்டுத்துலேயுமே எனக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடாது எண்ட் ஆகக்கூடாது, அதனால நாட் லைக்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த கண்டிஷன் வந்து இதாகக்கூடாதுன்னா நாட்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சிம்பிளாக வேணும். ஸோ இப்போ செலக்ட் பண்ணி எஃப்ஐ எழுத்துக்க எக்ஸிக்யூட் பண்ணி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம். ஸோ எனக்கு வந்து ஏல ஸ்டார்ட் ஆகி என்ல எண்ட் ஆகக்கூடாது. ஸோ இதில் பாருங்க டீல ஸ்டார்ட் ஆகி என் எண்ட் ஆகிருக்கு. ஸோ எதுவுமே வந்து ஏல ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்ணிக்கலாம் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து ரைட் a query to get all the orders where profit is negative. ஸோ நெகட்டிவ் உள்ளது எல்லாத்தையும் நீங்கள் செப்பரேட்டாக எடுக்கணும். ஸோ ஆஸ்ட்ரிக் சிம்பிள், ஏன்னா எல்லாமே தான் எடுக்கணும், எல்லா காலம்ஸும் தான் எனக்கு வேணும். ஸோ அதனால் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வேர் கண்டிஷனில் ப்ராஃபிட், இது வந்து பேட்டர்ன் மேட்சிங் யூஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவ்னா முன்னாடி மைனஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அதனால நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இதில் ப்ராஃபிட் காலம்ஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் மட்டும் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரிட்ரீவ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. Write a query to get all the orders where either quantity is less than 3 or profit is 0. ஒன்று less than 3 இருக்கணும், இல்லை ப்ராஃபிட் 0 இருக்கும். ஸோ இதுலேயே எல்லா ஆர்டர்ஸும் தான் கெட் பண்ணணும், எல்லா காலம்ஸும் தான் டிஃபைன் ஆகணும் எனக்கு. ஸோ அதனால் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணி. ஸோ இதில் வேர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வேர் கிளாஸ் quantity is less than 3. இது வந்து ஆர் கண்டிஷன் லாஜிக்கல்ல, ஏன்னா ஒன்று எனக்கு குவான்டிட்டி லெஸ்ஸாக இருக்கணும், இல்லைன்னா ப்ராஃபிட் 0 இருக்கணும். அதனால ஆர் கண்டிஷன் யூஸ். ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும். ஸோ ஒன்று வந்து குவான்டிட்டி லெஸ் தென் 3 இருக்கும். இதில் பாருங்க குவான்டிட்டி 2 to 1. ஸோ இந்த இடத்துல 3 இருக்கு, அதனால ப்ராஃபிட் வந்து எனக்கு 0 இருக்கு. ஸோ கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாஸை ரிட்ரீவ் பண்ணும் டேட்டாபேஸில். நெக்ஸ்ட் வந்து யுவர் மேனேஜர் ஹேண்டில்ஸ் த சேல்ஸ் ஃபார் சவுத் ரீஜியன் அண்ட் he wants you to create a report of all the orders in his region. ஸோ அவங்க சவுத் ரீஜியனில் உள்ள ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன கண்டிஷனில் என்ன வேர் கிளாஸ் யூஸ் பண்ண சம் டிஸ்கவுண்ட் இஸ் ப்ரொவைடட் டு த கஸ்டமர். ஸோ டிஸ்கவுண்ட்டில் உள்ளதை மட்டும் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ எனக்கு எல்லா காலம்ஸும் தான் வேணும். ஸோ இதில் வேர் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து 0க்கு மேலே இருக்கு. இன்னொரு கண்டிஷன் என்ன, அவங்க சவுத் ரீஜியனால அவங்களுக்கு சவுத் ரீஜியன்ஸ் மட்டும்தான் வேணும். ஸோ அதனால ரீஜியன் ஈக்குவல் டு சவுத். ஸோ ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுத்து, அப்படி இல்லைன்னா பேட்டர்ன் மேட்சிங் மாதிரி பண்ணி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீஜியன் சவுத் ரீஜியன்ஸ் மட்டும்தான் வந்துடும். அதேமாரி டிஸ்கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கும். சம் டிஸ்கவுண்ட்
provided to the customers. So next பார்த்தீங்கன்னா write your query to find top 5 orders with the highest sales. ஸோ நீங்கள் highest sales in furniture கேட்டகரியில் எனக்கு வந்து டாப் 5 ஆர்டர் தான் வேணும். ஸோ அதனால் டாப் 5 மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதுவே MySQL இருந்தால் நீங்கள் லிமிட் 5ன்னு கொடுத்துக்கணும். அப்போ தான் வந்து லிமிட் இதாகும். ஆர்டர்ஸ். ஸோ இதில் வேர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் கேட்டகரி வந்து எனக்கு ஃபர்னிச்சர். இப்போ நான் வந்து ஹையஸ்ட் சேல்ஸ்னால நான் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் டிஃபைன் பண்ணுறேன். சேல்ஸ் டிசெண்டிங். ஸோ டிசெண்டிங் பண்ணால் டாப் 5 மட்டும் எனக்கு ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டாப் 5 ரோஸ் மட்டும் வரும். நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் இது பண்ணனால ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். ஸோ இதுதான் ஹையஸ்ட் சேல்ஸான டாப் 5. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா write a query to find all the records in technology and furniture. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம இன் கண்டிஷன் யூஸ் பண்ணி லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இயரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் எல்லா ஆர்டர்ஸ்னால ஆல் த ரெக்கார்ட்ஸ்னால நம்ம அந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆஸ்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர் கண்டிஷன் கேட்டகரி இன். ஸோ 2 or more லிஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர், நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி, நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ஃபார் த ஆர்டர்ஸ் பிளேஸ்ட் இன் த இயர் 20. ஸோ இயர் வந்து ஆர்டர் டேட்டோட சேவ் பண்ணி செலக்ட் பண்ணி எஃப்ஐ எழுதிக்கோங்க, இல்லை எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் மட்டும்தான் டிஃபைன் ஆகும். அதேமாரி ஆர்டர் டேட்டில் பார்த்தீங்கன்னா 2020 மட்டும்தான் வந்து. Next, last question. Write a query to find all the orders where order date is in year 2020 but ship date is in 2021. Same asterisk symbols use பண்ணி all the columns define பண்ணிக்கிறேன். இப்போ where conditionsல அதே மாதிரி 2 conditions define பண்ணணும், and யூஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஆர்டர் டேட் வந்து இயர் ஆஃப் ஆர்டர் டேட் டுவெண்ட்டி இருக்கணும். நெக்ஸ்ட் அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஷிப் டேட்டும் எனக்கு வந்து 2021 இருக்கும். ஸோ 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் எனக்கு டேட்டா கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டர் டேட் வந்து 2020, ஷிப் டேட் வந்து 2021. ஸோ இந்த 10மே வந்து ஈஸி ப்ராப்ளம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.